திரும்பி போற ஐடியாவே இல்ல. ஐ ஆம் கமிங். விஜய் அவர்கள் எந்த சட்டமன்ற தொகுதியில போட்டியிடுறாரோ அந்த சட்டமன்ற தொகுதியில அவர் எதிர்த்து நான் போட்டியிடுவேன்னு சொல்லியிருந்த திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாரா இல்லையா? விஜய் அவர்கள் எந்த சட்டமன்ற தொகுதியில போட்டியிட போறாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த மாநாடு நடக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் விஜய் அவர்கள் போட்டியிட தொகுதியில போட்டியிட முடியும் அப்படின்ற கேள்வி மக்கள் முன்னாடி எழுந்திருந்தது. ஏங்க அவர் விஜய்க்கு அகேன்ஸ்டா போட்டியிடணும் சும்மா பண்ணாதாங்க சொல்லியிருந்தாரு. அவரே பல பேட்டியில சொல்லிட்டாரு, இந்த தேர்தல் நான் போட்டியிட போறது இல்ல, தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சு பிரச்சாரம் செய்ய போறேன்ட்டு. மேலும் அவர் பிப்ரவரி மாசத்தோட ஸ்டார்டிங்ல நடந்த வேட்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்திலே கலந்துக்கல. அப்படி இருக்கும்போது அவர் எப்படிங்க வேட்பாளர் ஆக முடியும்? இப்ப மாநாடு முடிஞ்சிருச்சு, 234 தொகுதி வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. அந்த லிஸ்ட்ல சாட்டை துரைமுருகனோட பேர் இல்ல. இதன் பிறகு அவர் எப்படி இருந்தாலும் விஜய் அவரை எதிர்த்து போட்டியிட போறது இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது முடிவு வந்துடலாம். ஆனா இதன் பிறகும் திரு சாட்டை துரைமுருகனால விஜய் அவர்களை எதிர்த்து போட்டியிட முடியும். அது எப்படி பாஸ்? கேண்டிடேட் லிஸ்ட்ல பேரே இல்லாத ஒருத்தர் எப்படி தேர்தலில் போட்டியிட முடியும்னு கேட்டா முடியும். சினிமால நடிகர் ரஜித்குமார் எப்படி வி சென்டிமெண்ட் பாக்குறாரோ அதே மாதிரி அரசியல்ல திரு விஜய் அவர்கள் வி சென்டிமெண்ட் பாக்குறாரு நம்மளால தெரிஞ்ச விஷயம் தான். அதன் அடிப்படையில இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திரு விஜய் அவர்கள் வீல ஆரம்பிக்கிற ஏதோ ஒரு தொகுதி இல்ல ஒன்றுக்கும் அதிகமான தொகுதியில போட்டிடுவார் என்ற தகவல் தான் வந்துட்டு இருக்கு. அப்படி பேசப்படுற தொகுதியில அதிகமா பேசப்படுற தொகுதி எது? விருகம்பாக்கம். அப்படி அந்த விருகம்பாக்கம் தொகுதியில இப்ப நாம் தமிழர் கட்சி சார்பா அறிவிக்கப்பட்டிருக்க வேட்பாளர் யாரு? சந்தோஷ் என்கிற மகிழன். இந்த சந்தோஷ் என்கிற மகிழன் தான் திரு சாட்டை துரைமுருகன் அவர்களோட ஜிகிரி தோஸ்து. திரு சந்தோஷ் என்கிற மகிழன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு. அநேகமா அவர் திருச்சியை சேர்ந்தவர் தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவருக்கு திருச்சியை சுத்தி ஏதாவது ஒரு தொகுதியில போட்டிட்டு வச்சிருக்கலாம். ஆனா அவரை விருகம்பாக்கத்துல இறங்கியிருக்காங்க. ஆனா என்னோட ஃபேன் தியரி என்னன்னா, திரு விஜய் அவர்கள் விருகம்பாக்கம் தொகுதியில போட்டியிடலாம்னு சொல்லப்படுது. திரு சந்தோஷ் அவர்கள் விருகம்பாக்கம் தொகுதியோட வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காரு. இப்ப திரு விஜய் அவர்களும் திரு சந்தோஷ் அவர்களும் விருகம்பாக்கம் தொகுதியில வேட்புமனு தாக்கல் செய்யறாங்கன்னு வச்சுப்போம். திரு சந்தோஷ் அவர்களோட மாற்று வேட்பாளரா சாட்டை துரைமுருகன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய வச்சுக்கோம். ஜஸ்ட் இமேஜின், கடைசி நேரத்துல திரு சந்தோஷ் அவர்கள் வேட்புமனு வாபஸ் வாங்கி திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் விஜயோட கான்டெஸ்ட் பண்ணா எப்படி இருக்குன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். 99% அறிவிச்ச வேட்பாளரை மாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஆனா அந்த 1% ஒருவேளை நான் சொன்ன விஷயங்கள் நடக்கலனாலும் திரு சந்தோஷ் அவர்களும் சாட்டையோட ஒரு அங்கம் தான். அப்படி ஒருவேளை திரு விஜய் அவர்கள் விருகம்பாக்கத்துல போட்டியிட்டார்னா எப்படியா இருந்தாலுமே அது டிவிகே விஜய் வர்சஸ் சாட்டை என்ற கான்டெஸ்ட் தான். ஏன்னா சாட்டை துரைமுருகன் போட்டி போட்டா என்ன, அவரோட ஜிகிரி தோஸ்து சந்தோஷ் அவர்கள் போட்டி போட்டா என்ன, எப்படியா இருந்தாலும் அங்க போட்டி எப்படி இருக்கும்? டிவிகே விஜய் வர்சஸ் சாட்டை துரைமுருகன் தான் இருக்க போகுது. இதை முன்கூட்டியே கணிச்சதுனாலயோ என்னவோ தெரியல, திரு விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி தாவேகாவை சேர்ந்தவங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. திரு விஜய் அவர்கள் விருகம்பாக்கத்துல போட்டியிடு வர மாட்டாரா? தெரியாது. திரு விஜய் அவர்கள் எந்த தொகுதியில போட்டிடுவாரு? தெரியாது. திரு விஜய் அவர்களோட ஸ்டேச்சோட கம்பேர் பண்ணும்போது திரு சாட்டை துரைமுருகன் 100% பங்கா இருந்தாலும் விஜய் வர்சஸ் சாட்டை என்ற கம்பேரிசன் அவருக்கு எந்த அளவுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கு, மாநாட்டில் அவருக்கு எந்த அளவுக்கு கிரேஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்குன்றதை நான் நேரில் பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் நான் எதுக்கு இங்க சொல்றேன்னா, ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்றேன்.